തെങ്കാശി തിരിഞ്ഞു പോകണം. தென்காசி ஆனப்பாலத்து பக்கத்தில் வாய்க்காப்பாலத்தில் வந்து ஆனமலை திருநெல்வேலி பாலத்துக்கிறோம். தெரியும் அது அம்பா சொந்தம் அந்த ரூபாய்க்கு நேரம் மாதிரி அந்த ரூபாய்க்கு திரும்ப போகும். തിരിഞ്ഞു പോകണം അല്ലേ? ഇതെങ്ങാണ്ട് പോയി ആനപ്പാലത്തിൽ നിന്ന് அந்த ரோட்டில் போனால் എത്ര ദൂരം കാണും? എത്ര ദൂരം കാണും? എவ்வளோ കിലോമീറ്റർ? எவ்வளோ தூரம்? தென்காசி வரைக்கும் 10 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் தெரியாது. தெரியாது. தென்காசி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் போகணும். பஸ் ஸ்டாண்டுலேருந்து கிழக்கு போகணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும். திருநெல்வேலிக்கு ரோட்டுக்கு இல்லை, இங்கேருந்து ரோடுக்கு போகணும். ஒன்று இப்போ நான் சொல்ல மாதிரி ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் திரும்பினா கோவில் வாசல் கோவில் வசதிக்கு கால ஒரு இடம். இதில் போனோம்னா நேராக பிடிச்சி போனோம்னா உள்காட்ட சுடலை சாமி வரும். அந்த காட்டா போவோம். அதில் வந்து ரைட்டில் போனோம். கட்டாளம் மரம் கடையம் பொருள் போது அந்த ஒரு கடையம் பக்கம் அப்படி தான். ஆனால் இங்கேருந்து எத்தனை தூரம் இருக்கும்? அங்கே இருக்கும். இங்கேருந்து எத்தனை தூரம்? அதுக்கப்புறம் ரைட்டு போய் இதே மாதிரி சிக்னல் அங்கே ஒன்று வரும். இதே சிக்னல் மாதிரி அந்த சிக்னல் வரும். சிக்னல்னால் ரைட்டில் லெஃப்டில் திரும்பணும். லெஃப்டில் நேராக திருநெல்வேலி ரோடு வரும். ஆனால் திருநெல்வேலி இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கே போனோம்னா விசாரிக்க 2 பாலம் வரும். ஒரு பாலம் வர ஒரு பாலம் போக வரும். அது பக்கத்தில் அந்த கோயில் அதுலேருந்து ரைட்டில் திரும்பணும். அங்கே போய் கேட்டா போகணும். கடையில் எங்கேருந்து கேட்டா போகணும். அங்கே சொல்லிடுவோம். மக்காளம் மரம் ஒரு ஆம்பூர் வந்து அதுக்கப்புறம் கடை 3வது கடை. இது நீ திருநெல்வேலி போனால் பத்திரம் போய் பத்திரத்து வழி வழி அது ஊடால ஒரு வழி இருக்குது. அவங்க தான் போகணும். இது ஷார்ட்கட் தான். ஷார்ட்கட். ஆமாம், இங்கேருந்து தான் போகணும். நம்ம இப்படி போய் நேராக போனோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வரும். பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து லெஃப்டில் திரும்பி கடை போனாலும் இதே மாதிரி சிக்னல் வரும். சிக்னல் வந்து இந்த மாதிரி ஒரு பல்க் அங்கே இருக்குது. அந்த பல்க்குக்கு நேரம் பழக்கப்பாங்க போர்டு இருக்குது. இந்த மாதிரி போர்டு இருக்குது. திருநெல்வேலி ஆலங்குளம் போர்டு இருக்குது. அந்த இங்கே திருநெல்வேலி ரோட்டுக்கு தான் போகணும். போனோன்னா அந்த 2 பாலம் வரும். இங்கே ஒரு போக்குவரம் வரப்பாலம். நீங்கள் உள்ள பாலத்துக்குள்ளே போனோம்னா அங்கே கோயில் கோயில் திரும்பி சுடலமட கோயில் இங்கே போயிருக்கு. அது பக்கத்தில் வந்து பேட்டா போகணும். ரைட்டில் போனால் பக்கம் தான். மக்காளம் மரம் கிடைச்சி கடையில் தான் டோர்னமெண்ட் கடையில் கூட போனால் அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் வந்துடும். கடைக்கு முன்னாடியே டோர்னமெண்ட் இருக்குது. கடையும் கல்வி போகணும். கடையும் பக்கம் போகணும். அதுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுது? அது எப்படியும் 10 கிலோமீட்டர் இருக்குது. மொத்தமாக 10 கிலோமீட்டர் அவ்வளோதான். நான் பெரிய பாட்டோட போனேன். இன்னொரு பத்தாமலாம் போய் போனால் அது கூட வரும். அது இது நீங்கள் கோயிலில் போய் பார்த்துருங்க. ஓகே ஓகே. அதாவது கரெக்டாக போனால் அது இந்த அங்கே போனால் சிக்னல் இருக்கு. சிக்னல் வழியாக ரைட்டில் லெஃப்டில் திரும்ப பல்க் இதே மாதிரி பல்க் அங்கே பெட்ரோல் பம்ப் ஏதாவது இருக்கா? பெட்ரோல் பம்ப் ஏதாவது இருக்கா? இருக்குல்ல, அங்கே இருக்கா? அங்கே இருக்குல்ல. மொத்தம் கோயில் சொல்லுங்களா? அந்த கோயில் சரி அவங்களே கரெக்டாக சொல்லு. அவங்க யார்கிட்ட கரெக்டாக இருந்ததுன்னா கடையம் போடுறது. ஓகே. கடையம் போடுறதும் பக்கம். இது சத்திரம் போகணும். பாத சத்திரம் போய் அது உள்ள ஒரு பாதை போகும். அது வழியாக வந்து அங்கே வந்து இங்கே வந்து சுற்றி வரும். இது ஷார்ட்கட் தான். அங்கே கிடைக்கும். இந்த ஃபுட் ஏதாவது கிடைக்கும் அங்கே? அங்கே ஃபுட்டு கிடைக்குமா? அங்கே போகிற வழியில் ஃபுட்டு கழிக்கிறதுக்கு இல்லை அங்கே போகிற வழி கழிக்கவும் புரோட்டா சாப்பாடெல்லாம் கிடைக்கும். குழம்பெல்லாம் கிடையாது. ஓகே. கேரளா எவ்வளோ? கேரளா പുനലൂർ പണിയായെന്ന് തോന്നുന്നു ഗൈസ്. എവിടോ ഒരു മിസ്റ്റേക്ക് വെച്ചിട്ടുണ്ട്. എന്തായാലും നോക്കാം. ചോരണമല്ലാണ് നമ്മൾ പോകുന്നത്. മറ്റേ മാപ്പിൽ കാണിച്ച റൂട്ട് തമ്മിൽ വ്യത്യാസമുണ്ട്.
അപ്പോൾ നേരെ പോയിട്ട് ചേട്ടൻ പറഞ്ഞ പോലെ നമുക്ക് പോയി നോക്കാം. ഗൈസ് എന്തെങ്കിലും കിട്ടുമെന്ന് തോന്നുന്നു കേട്ടോ. നോക്കാം. വേണം വേണം. ഉള്ളി മീൽസ്. വെജ് മീൽസ് ആ വെജ് മീൽസ്. വെജ് മീൽസ് ഇല്ല. അതാണ് ഞാൻ കേട്ടത്. ஃப்ரைட் ரைஸ் போடலாமா? വെജ് ഫ്രൈഡ് റൈസാ? பன்னீர் ரைஸ் இருக்கு, வெஜ் ரைஸ் இருக்கு. പനീർ பன்னீர் ரைஸ் ஒன்று போடுமா? പനീർ പനീർ വെജിറ്റബിൾ പനീർ ഫ്രൈഡ് റൈസ് ആണെന്നാണ് പറയുന്നത്. നോക്കട്ടെ. കുഴപ്പമില്ല. കുഴപ്പമില്ല ഗൈസ്. തോർണമല ഇതാണ്. തോർണമല எவ்வளோ கிலோமீட்டர்? ரெண்டா? பாஸ் ஏதாவது இருக்காங்க? பாஸ் இருக்கு. பாஸ் இல்லை இல்லை. അപ്പോൾ ഇത് തന്നെ കഴിച്ചു. നിങ്ങൾ കാണുന്ന പോലെ ഇതാണ് എൻ്റെ എൻട്രൻസ്. തോർണമല എൻട്രൻസ് ആണെന്ന് കാണുന്നത്. അങ്ങോട്ട് തന്നെ കാണാം. 5 മണി വരെ ഉള്ളൂ. 5 മണിക്ക് മുമ്പായിട്ട് നമുക്ക് അതിനകത്ത് ഇറങ്ങണം. എന്നറിയത്തില്ല, പോയി നോക്കാം. ഗൈസ്, ഞാൻ ഒരു കാര്യം കാണിച്ചു തരാം. ഇതുകൊണ്ട് കാണുന്നതാണ് തോർണമല. ഇതൊക്കെയാണ് ഇവിടുത്തെ ആംബിയൻസ്. അങ്ങനെയുണ്ട്. രാമനാഥി ഡാം. ഡാമിലൊന്നും നമ്മൾ പോകുന്നില്ല. നമ്മളിവിടത്തേക്കായിട്ടായിരുന്നു വന്നത്. എന്തായാലും അതിനകത്തോട്ട് കയറിയിട്ട് നമുക്ക് ബാക്കി സംസാരിക്കാം. അടിപൊളി ഗൈസ്. ഉള്ളിൽ ക്ലോസ് ചെയ്തു. 3 മണി വരെ ഉള്ളായിരുന്നു. അപ്പം എന്തായാലും മണ്ണൂർ താഴെ ഒരു കോവിലുണ്ട്, അത് കണ്ടിട്ട് പോകാനാണ് പറഞ്ഞത്. നമുക്ക് നോക്കാം. ഇഷ്ടപ്പെട്ട് ഇവിടം വരെ വന്നിട്ട് കാണാൻ പറ്റാതായിപ്പോയി. ഇവിടെ നോക്കുമ്പോൾ കാണാൻ പറ്റും, കാണിക്കാതെ. കാണുന്നതാണ്. കാണാൻ പറ്റാതായിപ്പോയി. നോക്കാം. இது க்ளோஸ் பண்ணிருக்கா? காவால 4 மணிக்கு தான் ஓப்பன். 4 மணிக்கா? 4-5 மணி காலைல. இப்போ எவ்வளோ வரைக்கும்? எங்கே வரைக்கும் போகும்? க்ளோஸ் பண்ணியாச்சு. மொத்தமாக க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளே போக முடியாதா? பிள்ளையார் கோயில் சாமி கும்பிட்டுக்கலாம், கணபதி மட்டும் பார்த்துக்கலாம்.
எனக்கு தேவைடு எங்கே இருக்கு? இங்கே அந்த காவி வேஷ்டி ஒட்டிருக்காருல்ல, அவர்கிட்ட போங்க தெரியும். 5 மணி வரைக்கும் இருக்கும். அதுவும் 5 மணிக்கு அப்புறம் அதுவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இது 3 மணிக்கு மட்டும்தானே? ஆமாம். இங்கே ஆளெல்லாம் இருக்குது. மேலே இருந்து இறங்குவாங்க. ஓ, 3 மணிக்கு அங்கே இறக்குவாங்க. அங்கேருந்து இறங்க 1 மணி நேரம் ஆகும். ஐயா வரும். இங்கே 5 மணிக்கு அடைச்சிடுவாங்க. അടിപൊളി ഗൈസ്. എന്താ ചെയ്യുന്നേ? ഓരോരുത്തരും കണ്ടിട്ട് പോവാം. അല്ല എന്ത് ചെയ്യാനാ? அப்போ 64 70 போகுது. 100 போச்சு, மீதி 200 45 காலையில் தான் வரணும். புரலூர். காலைல வந்துருக்கணும். காலைல தான் வரணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, அங்கே இருந்து வரேன். அங்கே ரூம் எடுத்து தங்கிடணும், காலையில் வரணும். அப்படியா? தெங்காசியில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட வேண்டியதான். காலையில் வந்து சாமியை பார்த்துட்டு நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். அங்கே என்னது? அது கோயில். அந்த வெள்ளம் கோருது அது ஏதாவது இருக்கா? அங்கே வெள்ளம் குடிக்கிறது இல்லை இல்லை இல்லை, பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்காங்க? ஐயா இங்கே பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்காங்க. இந்த பக்கம் பார்க்குறது என்ன இருக்குது? ஊனு கழிக்க ஊனு சமைக்கிற இடம். ஓ, ஓகே ஓகே. പണിപാളി ഗൈസ്. നടക്കത്തില്ലെല്ലാം കഴിഞ്ഞു. നോക്കാം, അടുത്ത പ്രാവശ്യം വരാം. മുകളിലോട്ട് കയറി പോകാനായിട്ടായിരുന്നു ഇരുന്നത്. 3 മണി വരെ ഉള്ളായിരുന്നു. 3 മണി കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ അവിടെ ക്ലോസ് ചെയ്യും. നമുക്ക് അതിൻ്റെ മുകളിൽ കയറാൻ പറ്റത്തില്ല. അപ്പം ട്രാപ്പായിപ്പോയി. അപ്പം താഴെയും ഏകദേശം 5 മണി വരെ ഉള്ളൂ. 5 മണി കഴിയുമ്പോഴത്തേക്ക് അതും അടയ്ക്കും. അപ്പം നമുക്ക് ഇറങ്ങിയത് ഇച്ചിരി ലേറ്റായിപ്പോയി. ഞാൻ 12:30-ക്കായിരുന്നു ഇറങ്ങിയത്. പക്ഷേ ഇവിടെ വന്നപ്പോഴത്തേക്ക് 4 മണിയായി. അപ്പം എത്രയും രാവിലെ ഇറങ്ങാൻ പറ്റുമോ അത്രയും തന്നെ നല്ലത്. രാവിലെ ഇറങ്ങേണ്ടതായിരുന്നു. ഇനി പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. ഇപ്പം 4:30 ഇനിയിപ്പോൾ നമുക്ക് പിന്നൊരു ദിവസം കാണാൻ വന്നിട്ട് നമുക്ക് അതിൻ്റെ മുകളിൽ എക്സ്പ്ലോർ ചെയ്യാം. അതേ നടക്കും. എന്താ ലുക്ക്. വീഡിയോക്കകത്ത് എത്ര കാണുന്നുണ്ടെന്ന് അറിഞ്ഞൂടാ. നെൽപ്പാടങ്ങളാണിത്. കണ്ടോ, ഏതോ അമ്പലമാണ്. നമ്മുടെ
വഴി കാണിച്ച് കൊണ്ടുപോവുകയാണ്. ഓക്കെ, அப்படியே போகலாமாங்க? இதில் போங்க, ஒன்றும் செய்யாது வரப்பு. பிரச்சனை பாம்பு ஏதாவது இருக்கா? பாம்பெலாம் கிடையாது. അടിപൊളി. ചില്ലറ കിഴപ്പൊന്നും അല്ലെന്നായിരിക്കും നിങ്ങൾ വിചാരിക്കുന്നില്ലേ? ഇപ്പോൾ നമ്മൾ മുമ്പോട്ട് നടക്കുകയാണ്. ഇതൊക്കെ ഇളകി കിടപ്പുണ്ട് കേട്ടോ. സൂക്ഷിച്ച് നടന്നില്ലെന്നുണ്ടെങ്കിൽ അടിപൊളി പണിയായിരിക്കും. എന്തോ സാധനം നട്ടു വെച്ചിട്ടുണ്ടല്ലോ, എന്താണെന്ന് അറിയത്തില്ല. അങ്ങോട്ട് ഇറങ്ങാൻ പറ്റത്തില്ല. അത് ഓരോരുത്തരുടെ ഓരോ എനിക്കൊന്ന് വേലി കെട്ടി സെപ്പറേറ്റായിട്ട് നിർത്തിയിരിക്കുകയാണ്. അപ്പോൾ നമുക്ക് അവിടെ നിന്ന് ഇപ്പുറത്തോട്ട് ചാടി ഇറങ്ങാനോ എന്ന് വിചാരിച്ച് കഴിഞ്ഞാൽ നടക്കത്തില്ല. ഇതുവഴിയാണ് വഴി. പുറത്തുകൂടെ കറങ്ങി വരണമെന്ന് തോന്നുന്നു. ടാസ്ക്കാണ്. നമുക്ക് എന്തായാലും തിരിച്ചു പോകാം. എന്തായാലും ഇവിടെ വന്നത് ഓർമ്മല കയറിയായിരുന്നെങ്കിൽ നമുക്കിത് കാണാൻ പറ്റത്തില്ലായിരുന്നു. ഞാൻ ഇങ്ങോട്ട് വരത്തുമില്ലായിരുന്നു. പക്ഷേ അത് വേറൊരു വൈബ്, ഇത് വേറൊരു വൈബ്. കൊള്ളാം, രസമുണ്ട്. ഇത് പുല്ലും മലയും കോവിലും അതായത് നമ്മൾ ഇറങ്ങുന്ന പറ്റിയ അതുവഴിയായിരുന്നു. അതുവഴിയായിരുന്നു ഗൈസ്. നമുക്ക് വഴി തെറ്റിയിരിക്കുന്നു. ഇങ്ങോട്ട് ക്യാമറ വെച്ച് കഴിഞ്ഞാലും അടിപൊളി ഫ്രെയിമാണ്. അതാണ് ഇവിടുത്തെ പ്രത്യേകത. இந்த ஊர் பேர் என்ன? இது ஊர் பேர் வந்து கடையம். கடையம். ஓ, இதுதான் கடையம். கடையம். இங்கே இது மட்டும்தானா பார்க்குறதுக்கு? எடுத்துட்டா இந்த இடத்துல வைக்காடு அந்த இருக்குது, அது நெல் எடுக்கலாம். அது என்னது? இது
அந்த பார்த்த ஒரு வெள்ளையன் இருக்கு அதை சொல்லிடும். அது வந்து செட்டு, கிணறு செட்டு. ஓ கிணறு ஷெட்டா? ഇതാണ് ഗൈസ് കിണർ ഷെഡ്. ഓക്കെ, എൻ്റെ കോയിൽ പേരെന്നാ? ഇത് കയ്യാണി അമ്മൻ. കയ്യാണി അമ്മൻ. കയ്യാണി അമ്മൻ. അമ്മൻ அது பத்திரக்காளி. அது ஆரிஸ்பட்டு, அது பத்திரக்காளி. இது தேவி தானே? ரொம்ப சக்தியோ? ரொம்ப சக்தியுள்ள தெய்வம். ஆமாம், ரெண்டுமே சக்தி உள்ளது தான். அதுவும் சக்தி உள்ளது தான், இதுவும் சக்தி. அது பிள்ளை, இது அம்மா. தோரணமலை பார்க்க தான் வந்தேன். தோரணமலை அந்த பக்கம் உள்ளே இருக்கு. நான் வந்து லேட் ஆகி போச்சு. ஓஹோ, நீங்கள் போயிருந்தா இதே ரூட்டை போய் டேம்லேருந்து நேர மேகினி இப்படி உள்ள அடக்க ஒரு ரோடு, அதில் போயாச்சுன்னா கொஞ்சம் தூரம், இன்னும் அவ்வளோ தூரம் தான் போகணும். உள்ளே இது கோயிலில் போய் பார்த்துக்கலாம். இல்லை 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவில்ல? 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவில்ல? ஆமாம், 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போக முடியல? அதுக்கு முன்னே கேட்ட அடிச்சிடுவாங்க, உள்ளே போக முடியாது. போக முடியாது. போக முடியாது. வேற ஏதாவது வழி கிடையாது? வழி கிடையாது, தொண்டு கிடையாது. അപ്പോൾ അതാണ് ഗൈസ്. ഓക്കെ എന്നാ. ശരി. അല്ലെങ്കിൽ നമ്മൾ എങ്ങനെയും അവിടെ കയറി പറ്റിയാൽ. ഇത് നമ്മൾ നേരത്തെ കണ്ട അമ്പലത്തിൻ്റെ ബാക്ക് സൈഡിലെ പാറയാട്ടോ. ഇവിടെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ എല്ലാം കാണാമെന്നാണ് മറ്റേ കൊച്ചേട്ടൻ പറഞ്ഞത്. അമ്പലത്തിൻ്റെ ബാക്ക് സൈഡാണേ. അടിപൊളി ഒരു കുളമുണ്ട്. അതിനകത്ത് കയറി കഴിഞ്ഞാൽ കുളം കാണാം. എല്ലാം ബിയർ ഊക്കി പൊട്ടിച്ചിട്ടിരിക്കുക. ചോദിച്ചു നടന്നില്ലെങ്കിൽ കാര്യം കൊണ്ടുകയറും. ഇതിനകത്ത് 2 അമ്പലമുണ്ട്. നിങ്ങൾക്ക് കൊണ്ടില്ല കാണുന്ന ഒരു അമ്പലം, ഇതൊരമ്പലം, ഇതാണ് ഫസ്റ്റ് അമ്പലം. ഇത് അമ്മയും ഇത് മോളും എന്നാണ് പറയുന്നത്. ഭയങ്കര ശക്തിയുള്ള ദൈവമാണെന്നാണ് പറയുന്നത്. ആംബിയൻസ് അടിപൊളി ഇവിടുത്തെ. കാറ്റടിക്കുമ്പോൾ കാറ്റാണ് ഗൈസ്. കാറ്റടിക്കുമ്പോഴേ പ്രത്യേക തരത്തിലുള്ള ഒരു ഡിസൈൻ നമുക്ക് കാണാൻ പറ്റും.
നിങ്ങളിപ്പോൾ ഈ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന സ്ഥലം എന്ന് പറയുന്നത് കടയം എന്ന് പറഞ്ഞ സ്ഥലമാണ് കേട്ടോ. തെങ്കാശി കഴിഞ്ഞിട്ട് നമ്മുടെ തോരണമല ഇരിക്കുന്ന സ്ഥലം കഴിഞ്ഞിട്ട് കുറച്ചുകൂടെ അകത്തോട്ട് കയറി വരണം. അകത്തോട്ട് കയറി വരുമ്പോഴാണ് നിങ്ങൾക്ക് ഈ കാഴ്ചകളൊക്കെ കാണാൻ പറ്റുന്നത്. അപ്പോൾ നമ്മൾ പതുക്കെ അങ്ങോട്ട് നീങ്ങുകയാണ്. അതിന് മുമ്പ് നമുക്ക് ആ കുളവും കൂടെ ഒന്ന് കണ്ടിട്ട് പോവാം. എന്തോ വയ്യാത്ത ആളാന്ന് തോന്നുന്നു. പിച്ചിമ്പയൊക്കെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. ഇതാണ് അതിൻ്റെ എൻട്രൻസ്, ബാക്ക് സൈഡ് എൻട്രൻസ് വരുന്നത്. അമ്പലത്തിൻ്റെ ബാക്ക് സൈഡല്ല, സൈഡ് എൻട്രൻസാണ്. അപ്പോൾ എന്തായാലും തോരണമലയിൽ നമുക്ക് മുകളിൽ കയറാൻ പറ്റിയില്ല. അതിൻ്റെ പരിസരത്ത് വരെ നമുക്ക് കാണാൻ പറ്റും. നിങ്ങൾ ഈ കാണുന്നതാണ് തോരണമല. ഇതാണ് തോരണമല. പക്ഷേ നമുക്ക് അതിൻ്റെ മുകളിൽ കയറാൻ പറ്റിയില്ല. നമ്മൾ വന്നപ്പോഴത്തേക്ക് 4 മണിയായി. 3 മണി വരെ ഉള്ളൂ. അപ്പോഴത്തേക്ക് ക്ലോസ് ചെയ്തു. അത് മുകളിലോട്ട് ആളിനെ കയറ്റി വിടുന്നില്ല. പക്ഷെ നല്ല ക്ലൈമറ്റ് ആയിരുന്നു. പക്ഷെ എന്തോ ചെയ്യാനാ. അപ്പോൾ എന്തായാലും അടുത്ത പ്രാവശ്യം വരുമ്പോഴത്തേക്ക് നമ്മൾ കയറുന്നതായിരിക്കും. നമുക്ക് നോക്കാം. അടുത്ത പ്രാവശ്യം വരുമ്പോൾ നമുക്ക് എന്തായാലും നേരത്തെ ഇറങ്ങി, കുറച്ചുകൂടെ നേരത്തെ ഇറങ്ങി നമുക്ക് കയറാനുള്ള ഇത് നോക്കാം. അപ്പോൾ എന്തായാലും നമ്മൾ ഇവിടെ വെച്ച് എൻഡ് ചെയ്യുകയാണ് ഞാൻ. ഓക്കെ, ബൈ ഗൈസ്.